கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் பிரியமானவர்களே, அந்த புத்தகத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது பிரிவு என்னவென்றால் சாமுவேலின் வாழ்க்கை வரலாறு, அவரை பற்றிய காரியங்கள் 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ளது. அடுத்ததாக சவுல் அவரை பற்றிய காரியங்கள் 8வது அதிகாரம் முதல் 15வது அதிகாரம் வரைக்கும் உள்ளது. மூன்றாவதாக தாவீதை பற்றிய காரியங்களை அதிகாரம் 16 முதல் அதிகாரம் 31 வரைக்கும் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படியாக 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். இதிலே சாமுவேல், சவுல், தாவீது என்று இருக்கிறபடியால் அது சவுலை பற்றி மட்டும்தான் இருக்கிறது, தாவீதை பற்றி மட்டும்தான் இருக்கிறது, அப்படி சவுலை பற்றி மட்டும்தான் இருக்குது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இதிலே முக்கியமாக இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் சாமுவேலை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களே, அடுத்து சவுலை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள் சாமுவேலும் அதில் இருப்பார். அதை பற்றி தாவீதை பற்றி சொல்லக்கூடிய அந்த 3வது பாகத்திலே சவுளுடைய காரியங்களும் காணப்படும். எனவே இவர்கள் எல்லாரும் ஒரே காலத்திலே வாழ்ந்து வந்ததினாலே இவர்கள் அனைவருடைய காரியங்களும் ஒன்றுக்கொன்று இணையாக இதில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சவுலை பற்றிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்தியின் வழியாக நீங்க பார்க்கிற பொழுது, நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி நீங்கள் படிக்கிற பொழுது, ஒவ்வொரு வேதத்தினோட ஒவ்வொரு புத்தகத்தின் உதாரணமாக ஆதியாகமோ யாத்திரையாகமோ அது 1 சாமுவேலோ எதுவாக இருந்தாலும் அது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம், அதை நூலை எழுதியவர் யார், அதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரியங்கள் உங்கள் மனதிலே தன்னாலே என்ன செய்துவிடும் என்றால் மனப்படமாகிவிடும். என்றால் நான் அந்த சாமுவேலை பற்றி புத்தகம் சொன்னா உடனே நான் முதல்ல சொல்லிடுறேன், அது எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம், அப்படி என்ன சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கொண்டு வருகிறேன். எனவே இது உங்களுக்கு எப்படி ஸ்கூல்ல பாடங்களை ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற பொழுது எப்படி அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது உங்கள் மனதிலே பதிகிறதோ, அதே போலவே இதுவும் இந்த செய்திகளையும் நீங்கள் கேட்கிற பொழுது உங்களை அறியாமலேயே அது மனதிலே நன்றாக தங்கிவிடும். சரிங்க பிரியமானவர்களே, நாம் இன்று 1 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே 2வது பெரும் பிரிவாகிய சவுலை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சவுலுடைய இந்த செய்தி 5 சிறு பிரிவுகளாக அதிலே பிரிக்கப்பட்டிருக்கும். முதலாவது இஸ்ரவேல் மக்களின் ராஜா வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை. இதை அதிகாரம் 8 பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக அந்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் அவர் தேர்ந்தெடுக்கப்படுதலும் அபிஷேகிக்கப்படுதலும், இதை நீங்கள் அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். அடுத்ததாக சவுலினுடைய முதல் வெற்றி, அதை அதிகாரம் 11 வாசிக்கலாம். அடுத்து 4வதாக சாமுவேல் ராஜ்யபாரம் பற்றிய உரை, அதை அதிகாரம் 12 வாசிக்கலாம். கடைசியாக சவுல் புறக்கணிக்கப்படுதல், சவுல் அரச பதவியிலிருந்து புறக்கணிக்கப்படுதல், இதை 13வது அதிகாரம் முதல் 15வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த 1 சாமுவேல், இந்த 2 சாமுவேல் படிக்கும்பொழுது மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏனென்றால் அதுல பல கதைகள், அவர்கள் செய்த நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், முட்டாள்தனமான காரியங்கள், அப்படி பல காரியங்கள் நீங்க அது பார்ப்பீங்க. இதுல என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை காரியங்கள் நீங்கள் தவறுகிறீர்கள், அதில் அல்லது தவறாமல் எப்படி வாழ்வது, அல்லது தவறுகிற பொழுது அதிலிருந்து எப்படி திருத்திக் கொள்வது என்ற பல காரியங்களை நீங்கள் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரிங்க பிரியமானவர்கள், இன்றைக்கு 5வது சிறு பிரிவாகிய சவுல் புறக்கணிக்கப்படுதல் இதை பார்க்க போகிறோம். இதை அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும். எல்லோரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்க பிரியமானவர்களே, நம்ம போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம், சாமுவேல் இஸ்ரவேல் ராஜ்யபாரத்தை பற்றி சொல்லுகிறார். எப்படி இந்த ராஜ்யம் நிறுவப்பட்டது, அதற்கு முன்னாடி இருந்து என்னென்ன நடந்தது என்று அவர் சொல்லுகிறார். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள், அங்க இருந்து கர்த்தர் எப்படிலாம் உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தார், எப்படிலாம் வனாந்தரத்தின் வழியை நடத்தி வந்தார், எத்தனை ராஜாக்களை முறியடிக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து கானான் என்ற இந்த தேசத்தை கொடுத்தார். இந்த கானான் தேசத்திலும் அவர் சொன்னார், எல்லா மக்களையும் வெட்டி போட்டு விடுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் மீதியாக வைத்த மக்களினாலே என்ன செய்தார்கள், அவர்களுடைய தேவர்களை என்ன செய்தார்கள், இவர்கள் அறிந்து கொண்டு அதை வணங்க ஆரம்பித்தார்கள். இதனாலே இங்க ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வருகிற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நியாயாதிபதிகளிலே கடைசி நியாயாதிபதி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இவர் சாமுவேல் இதெல்லாம் விலைக்கு சொல்கிறார், இப்படிலாம் இருந்தது. ஆனா ஒண்ணு, நீங்க ராஜா வேணும்னு கேக்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆளாதபடிக்கு ராஜா தான் உங்களை ஆளணும்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க, அதை கூட நான் உங்களை மன்னிச்சிருவேன். ஆனா நீங்க
என்னை விட்டு வேற தேவர்களை நீங்கள் சேவிக்க கூடாது. இதுதான் கர்த்தர் சொல்ற மிகப்பெரிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. நான் உங்களை அழைத்து வந்தேன், நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நான் எல்லாவற்றையும் செய்தேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டுமே தவிர 12வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா என்ன செய்யக்கூடாது, உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, கடைசியா 25வது வசனத்துல சொல்கிறார், நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த ராஜாவை மக்கள் கேட்ட பொழுது, முதல் ராஜாவை தருகிற பொழுது கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார் என்று சாமுவேல் சொல்கிறார். பிரியமானவர்களே, இனிமேல் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ 1 சாமுவேல் படிச்சுட்டோம், அடுத்து 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகும், 2 நாளாகும். இதெல்லாம் இஸ்ரவேலினுடைய வரலாற்றை கூறுகிறது. இந்த வரலாற்றிலே பார்க்கிற பொழுது சவுல் முதல் அரசராக இருக்கிறார். அதற்கப்புறம் தாவீது வருவார், இப்படி தாவீதுடைய மகன் சாலமன் வருவார். இப்படி ஒவ்வொருத்தவர்களாக அரசாட்சி செய்கிற அந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் எந்த அரசர் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அதே நேரத்திலே அவர்கள் கர்த்தரை விட்டு வேறு தெய்வங்களை, வீணான தெய்வங்களை வழங்கி கொண்டு இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். இதை நீங்க என்ன செய்யலாம்னா, அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வருகிற பொழுது நீங்கள் பார்க்கலாம். அநேகமான ராஜாக்களை பற்றி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, சவுல், அடுத்ததாக தாவீது, அடுத்ததாக சாலமன், இந்த 3 பேர் மட்டும்தான் பிரியமானவர்களே இந்த முழு இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் அவர்கள் அரசாட்சி செய்வார்கள். அதுக்கப்புறமா இந்த 3 பெரும் அரசர்கள் மட்டும்தான் முழு இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் அரசாண்டவர்கள். அதற்கப்புறமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த இஸ்ரவேல் ராஜ்யமானது இஸ்ரவேல், யூதா என்று 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுவிடும். இப்பொழுது மட்டும் அந்த 3 அரசர்கள் தான் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாட்சி செய்த மன்னர்கள். இதிலே முதல் அரசராகிய சவுலை பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அவர் 1 வருஷம் ஆயிட்டு 2வது வருஷம் அரசாட்சி செய்கிற பொழுது தனக்காக மக்களை, அதாவது ராணுவ மக்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். 3000 பேரை தனக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில என்ன நடக்கிறது என்றால், அதாவது சவுளுடைய குமாரனான, அவனுடைய பேர் என்னன்னா யோனத்தான். யோனத்தான் என்ன செய்கிறான் என்றால், கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் ஊதுவித்தான். இப்பொழுது பாத்தீங்கன்னா யோனத்தான் மட்டும் என்ன செய்யறார், போய் அந்த பெலிஸ்தர் இருந்த தானியத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெலிஸ்தர்களை முறியடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை இதுல சுருக்கமா இதுல சொல்லி இருக்கிறது. ஆனால் பின்னாடி நீங்க பார்க்கிற பொழுது அதிகாரம் 14 என்ன செய்கிறா, அது விளக்கமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுல பார்க்கிற பொழுது, தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்ட பொழுது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். இப்போ ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லா ஜனங்களும் நீங்க என்ன செய்யணும், நீங்க இப்போ சவுலுக்கு பின்னாடி வர வேண்டும், அரசரை பின்பற்றி வர வேண்டும் என்று போருக்கு செல்லும்படியாக எல்லாரும் என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். இப்ப வருகிற பொழுது என்ன செய்தாங்கன்னா, பெலிஸ்தரும் என்ன செஞ்சுட்டாங்க, உடனே போருக்கு வந்தாங்க. இவங்க 2 பேருமே போருக்கு வந்திருக்கிற பொழுது சவுல் என்ன செய்கிறார் என்றால், சாமுவேலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சாமுவேலே தான் என்ன செய்ய வேண்டும், இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆராதனை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டிருந்தார். அதுதான் சாமுவேல நினைச்சிட்டு இருந்தது. சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி வர கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அவ்வளவுதான். உடனே என்ன செய்துட்டார் என்றால், சவுல் தானே கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக பலியிடும்படியாக சென்று துணிந்து அவர் பலியிட்டார். இப்ப என்ன அவர் பார்த்தாருன்னா, அவருக்கு ஒரு பக்கத்துல மக்கள் நெருக்கம், இங்கிட்டு பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, இங்கிட்ட எல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வெட்டுறதுக்கு போர்க்கருவிகள் அதிகமாக இல்ல. சவுல்கிட்டையும் யோனத்தான்ட்ட மட்டும்தான் போர்க்கருவிகள் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த பெலிஸ்தர் அரசாண்ட பொழுது இந்த இஸ்ரவேல் இடத்திலேயே எங்கேயுமே
இந்த போர்க்கருவிகளை செய்யற பட்டறை இல்லாத அளவுக்கு அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது இருந்தாதானே இஸ்ரவேல் மக்கள் பல போர்க்கருவிகளை செய்து நம்ம எதிர்த்து வர முடியும். எனவே இந்த பட்டறையே, இந்த இரும்பு பட்டறை, இந்த மாதிரி செய்யற பட்டறை இல்லாத அளவுக்கு அவர்கள் பார்த்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் பெலிஸ்தேர் செய்த ஒரு காரியம், சூழ்ச்சி. இதனால இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், பயந்து கொண்டு தங்களுக்கும் எந்த கருவிகள் இல்லை, இவங்க வேற வந்துட்டாங்க என்றால் இன்னும் போர் ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லி ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் கீலியாத்து தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சவுல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே குடிவந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் தனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். பிரியமானவர்களே, இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் சவுலை அரசராக என்ன செய்தார்? நியமித்தார். ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த அரசர்களுக்கு மொழி உரிமை கொடுக்கவில்லை. இவர்களை தேவனே அரசாண்டு கொண்டு வந்தார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவர்கள் நடக்க வேண்டும் என்று தேவனே அவர்களுக்கு அறிவுரை கூற, அவர்களை வழி நடத்த, ஒரு நல்ல தலைவர்களாக, நல்ல அரசர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரே என்ன செய்தார்? பல வேளைகளிலும் அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செய்து வந்தார்? நம்முடைய ஆண்டவராகிய தேவனே அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, இப்ப என்னாச்சு? இப்ப சவுல் என்ன செய்துட்டாரு? சாமுவேல் வர லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டாருன்னா பலியிட்டு விட்டார். இது கர்த்தருக்கு பிடித்ததா? பிடிக்காதது. ஏனென்றால் சவுலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நியமத்தை, ஒரு சட்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதுவே இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காட்ட வேண்டும், அல்லது கர்த்தருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்தார். அவர்களுடைய அரசர்களுக்கெல்லாம் விடுவித்து காத்தார். பல வேளைகளிலே கர்த்தரே அவர்களுக்காக போரிட்டார். இடி முழக்கங்களின் வழியாக பல காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் பல காரியங்கள் செய்திருந்தாலும் அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் மக்களிடம் எதிர்பார்த்தார். என்னவென்றால், கர்த்தருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் கர்த்தர் அவர்களிடம் எதிர்பார்த்தார். பொன்னையோ பொருளையோ மற்ற எந்த காரியங்களையோ அல்லது மக்களை பலியிட வேண்டும் என்றோ அவர் எதிர்பார்க்கவில்லை. மற்ற தேவர்கள் எல்லாம் எப்படி குழந்தைகளை பலியிட வேண்டும், அதை பலியிட வேண்டும், இதை பலியிட வேண்டும் செய்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் அவருக்கு ஒரு பிரியமான ஒரு இருதயமாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கும் நடந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்க பொழுது நம்முடைய அவசரத்தின் காரணமாக நமக்கு இது பணம் தேவைப்படுகிறது, இந்த பணம் கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய நலன் கெட்டுவிடும், அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய நலன் கெட்டுவிடும், அல்லது வீட்டிலே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி இக்கமான சூழல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்தை சாத்தான் உங்களுக்கு போதிப்பான். நீ இந்த மாதிரி தவறான இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல இந்த மக்களை ஏமாற்றி இதை செய்யலாம், அல்லது பெண்களோ ஆண்களோ மற்ற எதிர்பாலாரை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தவறான வழியில பெண்கள் பாத்தீங்கன்னா பணம் தேவை அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு ஆண் அப்படி ஏமாத்தி என்ன செய்வாங்க, தவறான வழியிலே சென்று அதன் மூலியமாக அவங்க சொத்தையோ மற்ற பணங்களையோ அவர்கள் சம்பாதிக்கிறத நிறைய பார்க்கிறோம். அந்த மாதிரி போக அது ஒரு சாத்தான் ஏவுவான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றும் ஏவன் எதுக்கென்றால் நம்முடைய
குடும்பத்தை குலைக்க, நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்க, நம் கர்த்தருக்கு பயப்படாத அல்லது கர்த்தருக்கு மரியாதை செலுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை உருவாக்க அவன் நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செய்வான். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய திட்டத்திற்கோ கர்த்தருக்கோ நம் எதிரானவர்களாக நாம் மாறக்கூடாது. அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே. எனவே அதை ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல்ல வாசிக்கலாம். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்தை செய்கிற பொழுது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த மக்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு லேவி என்கிற ஒரு கோத்திரத்தை அவர் என்ன செய்திருந்தார்? தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு பலிகளை செலுத்த சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களை தவிர மற்ற யாரும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இவர்களுக்கு பல கட்டளைகள் இருக்கிறது. எப்படி அவர்கள் தங்களை சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி எல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், காலையில என்ன செய்யணும், மாலையில என்ன செய்யணும், இரவுல என்ன செய்யணும் என்று சொல்லி பல கட்டளைகளை கர்த்தர் லேவியர்களுக்கு கொடுத்திருந்தார். எனவே இந்த லேவியர்கள் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்நியன் செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி என்னாகமம் 3ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை ஒண்ணு வாசிக்கலாமா? 38வது வசனம். ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். இப்படியாக கர்த்தர் என்ன செய்திருந்தார் என்றால் அந்த மக்களை பரிசுத்தமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களை சரியாக வழிநடத்தி வந்தார். ஆனால் இப்பொழுதோ சவுல் புதிய அரசராக மாறினார். அரசர் என்பதினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கே காட்டுகிறார். எனவே அவன் என்ன செய்து விட்டான்? பலி செலுத்தி விட்டான். சாமுவேல் வருவரை காத்திருக்க வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசிதான் அதற்கு உரியவர். அப்படியாக அவர் செய்வதற்குரிய காரியத்தை சவுலே என்ன செய்து விட்டார்? செய்து விட்டார். எனவேதான் சாமுவேல் மிகவும் கோபமாக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த தவறை செய்து விட்டார். அப்போ அதுக்கு சாமுவேல் என்ன சொன்னார்? 1 சாமுவேல் அதிகாரம் 13 11வது வசனம். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தேர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அப்பொழுது அதற்கு சாமுவேல் என்ன சொல்கிறார்? அவர் செய்த கீழ்ப்படியாமைக்கு சாமுவேலுடைய பதில் என்ன? வாசிக்கலாமா? 13வது வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போண்டீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆனால் இப்பொழுது என்ன ஆகும் என்றால் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. 14வது வசனத்துல வாசிக்கலாம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இப்படியாக சாமுவேல் சொன்னார், இல்ல, கர்த்தர் என்ன செய்தார்? உன்னை நிராகரித்து விட்டார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் அரசராக ஆக்கப் போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் காரணம் என்ன? கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் என்ன செய்தார் என்றால் கில்காலை விட்டு அவர் பென்யமீன் நாட்டுள்ள கிபியாவிற்கு அவர் போய்விட்டார். சவுல் என்ன செய்தார் என்றால் கில்காலிலே இருந்தார். அதற்கப்புறமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் படைகளை எல்லாம் 3 படை பெரும் பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு என்ன பெலிஸ்தருக்கு விரோதமாக செல்கிறார். பெலிஸ்தருக்கு விரோதமாக சென்று அவர் போரிடுகிறதை நாம் அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த 14வது அதிகாரத்திலே 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட யோனத்தான் பெலிஸ்தருடைய தானியம் போய் அங்க இருக்கிற மக்களோட போரிட்டான்னு சொல்லி சின்ன வரியில போட்டிருக்கோம், ஒரே வசனத்துல போட்டிருக்கோம். அதை விளக்கமாக இந்த 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்துல பாருங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியான
வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுலுக்கு தெரியாமலே இவர்கள் போய் போரிட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் சவுல் இங்கே போரை நடத்துகிற பொழுது பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தார் என்றால் மக்களை சாப்பிடவே விடல. யாருமே சாப்பிட போக கூடாது, எல்லாரும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் போரிட வேண்டும். இந்த மக்கள் எல்லா மக்களையும் வெட்டி தீத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தாகம் சாப்பாடு ஒன்றுமே கிடைக்கவில்லை பிரியமானவர்கள். சாப்பிடக்கூடாது என்று வேற சொல்லி இருந்தாங்க. அப்பொழுது இது முடிஞ்ச கையோட மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த போர் முடிஞ்ச கையோட உடனே என்ன பாருங்க, 31 வருஷம் 32 வருஷம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயிரோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து ரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது இதோ ரத்தத்தோடு இருக்கிறது புசிக்கிறதுனாலே ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்தார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள், இப்பொழுதோ ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இப்ப சவுல் என்ன சொன்னார்னா, ஐயோ என்ன ஆச்சு, இப்படி வெட்டி கண்டபடி அவங்க எல்லாம் அங்க கிடைச்ச கொள்ளையில கிடைச்ச அந்த மிருகங்கள்லாம் வெட்டி இவங்க சாப்பிட்டாங்க, அதனால அவ்வளவு பசி. இதுல பாத்தீங்கன்னா இந்த சவுலோட ராஜ்யபாரத்தை பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு நிறைய காரியங்களையும் ஒரு ஸ்டூபிட்டான முட்டாள்தனமான காரியங்கள் நிறைய செய்வார். இந்த மக்கள் போரிடுகிறார்கள், காலையில வராங்க, சாப்பிட்டாதானே அவங்க இன்னும் நல்லா போர் செய்ய முடியும். யோனத்தானுக்கு இருக்க அந்த அறிவு கூட அப்பாவுக்கு இல்ல. அப்பா என்ன சொன்னாரு, யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கடுமையா வேலை வாங்கினதுனால அது அவங்க முடிச்சு அப்படி சாகமா பொழைக்கமா அவங்க பசியோடு இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த மாதிரி காரியம் செய்தார்கள். அதனால சவுல் என்ன செய்தார், மக்களை தான் திட்டினார். நீங்களாம் என்ன இப்படி காரியம் செஞ்சுட்டீங்க, வாங்க ஒரு பெரிய கல்லை கொண்டுட்டு வாங்க, உங்களுடைய மிருகங்களா கொண்டு வந்து இப்ப இதுல அடிச்சு நீங்க என்ன செய்யுங்க, இதை நீங்க சமைச்சு நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி சவுல் சொல்லுகிறதா நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இந்த மாதிரி சவுல் நிறைய காரியத்துல அவர் செய்தார் இல்லையா. சவுல் சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி பலியிட்டாரு, அப்படி பார்ப்போம். இன்னொரு காரியத்தையும் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க. அது என்னன்னா, நம்ம பெலிஸ்தரை தொடர்ந்து கொள்ளையிட போகணுமா அல்லது போர் இதோடு நிப்பாட்டிடணுமா என்று ஆண்டவரோட கேட்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்லலையாம். அதனால அதுக்கு யாரு காரணமா இருக்கா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது யோனத்தான் ஒரு தான் என்ன செய்தாரு, இவர் மட்டும் யோனத்தானும் ஆயுததாரும் என்ன செஞ்சாங்க, போய் அந்த பெலிஸ்தருடைய தானத்துல போய் அநேகரை வெட்டி கொண்டுட்டு அவங்க டயர்டோட வரும்பொழுது அவங்களுக்கு தெரியாது, அதாவது யோனத்தானுக்கு தெரியாது சவுல் சொன்ன சட்டம். சவுல் என்ன சொல்லி இருந்தாருன்னா, யாருமே சாப்பிடக்கூடாது, யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி இருந்தான். அதனால மக்கள் யாருமே சாப்பிடாம இருந்தாங்க. ஆனா இது தெரியாத யோனத்தான் போர் முடிஞ்சு வந்தோடனே ரொம்ப டயர்டா வந்தார். வந்த உடனே ஒரு தேன் கூடு இருந்துச்சு மரத்துல, அந்த தேன் கூட ஒரு குச்சியை வச்சு அதை எடுத்து அதை தேன் என்ன செஞ்சாரு, அவர் சாப்பிட்டாரு. இதை சாப்பிட்டதுனால இவர் சொன்னாரு, யாரு இந்த குற்றத்துக்கு காரணம், ஆண்டவர் ஏன் பேசாம இருக்காரு, யாரு செய்த குற்றம் பார்க்கும்பொழுது 2 பேர் மேல சீட்டு விழுந்தது. யார் மேல, சவுல் மேலும் யோனத்தான் மேலும். அப்ப சவுல் 2வது தடவை யாருக்குன்னு பார்க்கும்போது 2 பேர்த்துல யாரு அப்படின்னு பார்க்கும்போது யோனத்தானுக்கு பேர் வந்துச்சு. உடனே என்ன செய்தா யோனத்தான், சவுல் கேட்டாரு, மகனே கேட்டாரு. மகன் நீ எப்படி இந்த மாதிரி எல்லாரும் சாப்பிடாம இருக்கும் பொழுது நீ மட்டும் எப்படி இந்த தேன் எடுத்து சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த சட்டத்தின்படி நான் சொன்னதின்படி நான் என்ன சொன்னேன், அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான், அவன் கொல்லப்பட வேண்டும் சொன்னேன். அதே போலயே யோனத்தான் கொல்லப்பட வேண்டும் என்று சவுல் சொன்னதை உடனே சவுல் இப்படி முடிவெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நோ, யோனத்தான் கொல்லப்படக்கூடாது, அவன் ஒருவனாக போய் என்ன செய்தான், பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கொடுத்தான், இந்த பெலிஸ்தரை முறியடிச்சான், அப்படிப்பட்டவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப யோனத்தானை கொல்ல மாட்டாங்க. அந்த வசனத்துல வாசிக்கலாமா, 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 44ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா, அது கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம், தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும். இப்படியாக அரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களாக சுயமாக அப்படி இப்படின்னு முடிவெடுப்பாங்க. இது தேவனுக்கு இஷ்டமா, அது மக்களுக்கு இஷ்டமா, அது நியாயமா அநியாயமா என்று பார்க்காமல் அவர்கள் சட்டத்தின்படி என்ன செய்கிறார்கள், அவர்கள் தண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக தான் இந்த அரசர்கள் நடந்து வந்தார்கள். எனவேதான் இந்த அரசர்களை கண்காணிக்க, அரசர்களை கண்ட்ரோல் பண்ண நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை அரசாட்சி செய்து வந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல பார்த்தீங்கன்னா
சவுல் போய் அமலேக்கிற்கு விரோதமாக போய் அமலேக்க ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேல் சொன்னார், அங்க இருக்க எல்லா விலங்குகளையும் வெட்டி போட்டுரு, எதையுமே கொண்டுடக்கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்க, பிடிக்காதது எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. ஆனா நல்ல கொளுத்த மாடுகள், கொளுத்த ஆடுகள் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, தங்களுக்கு என்று கொண்டு வந்தார்கள். இதற்கு சவுல் காரணமாக இருந்தான். சவுல் சொன்னாரு, சரி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, போர்ல வெற்றி கிடைச்சோன்னு இவனுக்கு என்று என்ன செய்தான் என்றால் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். அவனை செய்யணும், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அல்லது அதாவது சாமுவேல் மூலமா பலி செலுத்த வேண்டும். அவன் என்ன செஞ்சான், அவனுக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். அப்பொழுது 13வது வசனம் பாருங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நான் கர்த்தர் சொன்னபடியே நான் எல்லாம் செய்துட்டு அவங்க எல்லாத்தையும் கொன்னு தீர்த்துட்டேன் சொன்னான். ஆனா அவன் என்ன செஞ்சான், பாதி ஆடுகளையும் மாடுகளையும் நலமானவைகளையும் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான். சவுலும் ஜனங்கள் சாக்க சொல்லி அவனும் சவுலும் மனம் அதிலே போய் அவனை பிடிச்சு வச்சிருந்தான். அப்போ கடைசியாக 14வது வசனம், 15வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அப்பா, எல்லாத்தையும் கொன்னுட்டேன்னு சொல்றையே, இப்ப கேட்கிற அந்த மாடுகளின் இறைச்சல், ஆடுகளின் இறைச்சல் சத்தம் கேட்கிறதே, இது என்ன? இது இப்படியாக நீ செய்து ஏமாற்றி விட்டாயே என்று சொல். அப்பொழுது சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம். எல்லாத்தையும் அழித்து போட்டோம், ஆனா நல்லதெல்லாம் எடுத்து வந்து கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தோம்னு சொல்லி சொல்றான். இது எல்லாமே ஒரு சாக்கு போக்கு. 17வது வசனத்துல, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராக இந்த பாவிகளை சங்கரித்து அவைகளை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். அப்ப சவுல சாமுவேல் சொன்னார், இப்படி செய்யலாமா? ஆண்டவர் என்ன முழுதுதான் அழிக்க சொன்னார், ஏன் பாதி மிச்சம் வச்சீங்க? 15வது அதிகாரம் 20வது வசனம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அவன் என்ன சொல்றானா, நான் அப்படி செய்யல, ஜனங்கள் தான் கேட்டாங்க, அது கர்த்தருக்காக பலியிடுன்னு சொன்னாங்க. அப்ப சொன்ன உடனே சாமுவேல் ஒரு அருமையான வார்த்தை சொல்ற, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், நிறைய பேருக்கு இது பிடித்த வசனம். 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்படியாக அவர் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் சவுல் கூப்பிடுறாரு, ஐயோ என் பாவத்தை மன்னிச்சுக்க, கூட திரும்பி வாங்கன்னு சாமுவேலை கூப்பிடுறாங்க. ஆனா சாமுவேல் வரல. அப்புறம் திருப்பி கூப்பிட்ட பொழுது என்ன செய்கிறார், வாங்க கர்த்தரை போய் பணிந்து கொள்ளலாம்னு சொன்னோன்னு சாமுவேல் வருகிறார். இவர் பணிந்து கொள்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னா சாமுவேல் என்ன சாமுவேல் இதுதான் கடைசியாக சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் கடைசி வசனம் வாசிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான வசனம், அதுல பல கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 35வது வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இதுதான் சாமுவேலுடைய உணர்வுகள். என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். சரிங்க பிரியமானவர்களே, இதோடு நம்ம இந்த செய்தி நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். இது என்னன்னா சவுலுடைய வாழ்க்கை வரலாறுல முக்கியமான பகுதிகள் இத்தோடு முடிவடைகிறது.
அடுத்ததாக நாம் 16வது அதிகாரத்திலிருந்து தாவீதை பற்றிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.